வணக்கம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்ட்ரடக்ஷன்ஸ் மாரி குடுத்துருந்தேன். இப்போ இந்த ஜர்னிக்கு நீங்க என்டர் ஆகுறதுக்கு முன்னக்கூட்டி எப்படி இருப்பீங்க? அப்படின்னு சொன்னா, உங்களோட எல்லா சக்ராஸுமே என்ன ஆயிருக்கும்னா, பிளாக் ஆகியிருக்கும். அதாவது நீங்க பிறந்ததுக்கப்புறம் உங்களுடைய நீங்க உள்ள தேடும்போதே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த சக்ராஸ் எந்த நேரத்தில் உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்குள்ள தேடும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அ எல்லா ட்வின் ஃப்ளேம்ஸும் இந்த கர்மா இவங்க கழிச்சு தான் ஆகணும். இதோட ப்ராசஸ் தான் இந்த ரெட்டைச்சுடர் பயணத்தில நடக்கிறது. ஸோ, அதாவது எவ்வளோ ஜென்மங்களா நம்ம பிறந்து, இறந்து வந்துகிட்டே இருந்திருப்போம். இப்ப இது வரும்போது, இந்த ஜர்னிக்கு நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது நீங்க ட்ரூவா பார்க்கலாம். இல்ல ஃபால்ஸா, ட்ரூவா அதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஜர்னிக்கு வர்றீங்க அப்படிங்கிறது, இறை உங்களுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது இறை காட்டும். அப்ப காட்டும்போது தான் என்ன தெரிய வரும்னா, ஒண்ணொண்ணா உங்களுக்கு புரிய வரும். அப்ப நீங்க உள்ள தேடும்போது நீங்கள் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ, அத நீங்க தேடும்போதே, நீங்க இந்த இதுல உங்களுக்கு எந்தெந்த சக்ராஸ்லாம் நீங்க பிளாக்ல இருக்கு அப்படிங்கிறத காட்டும். அ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கர்மாவோட தான் நம்ம இங்க வந்திருப்போம். ஸோ, அந்த கர்மாவ தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் வேலையா இருக்கும். யாராவது இப்ப ட்வின் ஃப்ளேம் ஜர்னி அவங்க இருக்கிறவங்க மோஸ்ட்லி எம்பத்தா தான் இருப்பாங்க. அதாவது ரெட்டை சுடர் பயணத்தில இருக்கிறவங்க எம்பத்தா இருப்பாங்க. ஆனால், இவங்க சுத்தி பார்க்குற ரிலேஷனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல சரவுண்டிங் யாருனாலும் சரி, இவங்க இந்த பிறந்ததுலருந்து ஒரு 30 இயர்ஸா இருந்தாலும், அந்த 30 இயர்ஸ்ல இவங்க சந்தித்த எல்லா மனிதர்களுள் இவங்க ஏதாவது ஒரு ஒரு வகையான பீப்பிள்ஸ்ட்ட இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த எந்த மாரி பீப்பிள்ஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்சிசிஸ்ட் பீப்பிள்ட்ட கண்டிப்பா இவங்க அதாவது ஃபேமிலிக்குள்ள இப்ப ஃபேமிலில அது அ அம்மா, அப்பாவா இருக்கலாம். இல்ல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இல்ல ஹஸ்பண்ட், இல்ல ஒய்ஃப் இப்படி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸ் கிட்ட இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் நிஜம். அடுத்தது என்னன்னா, இல்ல அப்படின்னா எனர்ஜி வேம்பியர்ஸ் இருப்பாங்க யாராவது. டாக்ஸிக் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஜெலஸ் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ் பீப்பிள்ட்ட நீங்க வாழ்றதாக இருக்கும். இல்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருக்கிறவங்கள நீங்க பார்த்துக்கிற மாரி. அதாவது பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த ரெட்டை சுடர் பயணத்தில வர்றவங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, சிறு வயதில் இருந்தே இவங்க பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சு வந்திருப்பாங்க. ஆனால் உள்தன்மையில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்டின்னா, இவங்க அத பீட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்கு உள்தன்மையில நெறைய கட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, எதையும் விழிப்புணர்வு தன்மையோட அறியாம இருக்கிறதுனால, இவங்க பல அ வருஷங்களை வீணடிச்சிருப்பாங்க. இப்போ 30 வருஷங்கள் வீண் தான் ஆயிருக்கும். ஏன் அப்டின்னா, விழிப்புணர்வு தன்மை இல்லாததுனால, இவங்க இந்த இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கட்ட இருந்து இவங்களால தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சிருக்கவே மாட்டாங்க. உள்ள தான் கிடப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்சிசிஸ்ட் பெர்சன்ஸ் கிட்ட நீங்க இருந்துட்டீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட எத்தன வருடம் கடந்தாலும் அவங்களால அந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸ்ட்ட இருந்து இவங்க சுதந்திரமா இவங்க வெளியே வர முடியாது. இதுதான் உண்மை. நெறைய பேர் நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸ்ட்ட தான் மாட்டியிருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அவங்கட்ட இருந்து இவங்க வெளிய வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்போ வரும் இதுல நெறைய இது நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸோட பிஹேவியர்ஸ் எப்டி இருக்கும்? இது கொஞ்சம் சைக்காலஜி தெரிஞ்சா தான் நீங்க இந்த மாரி பீப்பிள்ட்ட இருந்து எப்டி நீங்க மீண்டு வரலாங்கிறதே தெரியும். இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸ் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். இல்ல நீங்க வேலைக்கு இப்போ ஃபேமிலிக்குள்ள இல்ல, நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா, நீங்க ஜாப் இல்ல உங்க ஸ்கூல்ஸ்ல இருக்க டீச்சர்ஸ் யாராவது பார்த்துருந்துருக்கலாம். அது மூலமா நீங்க ரொம்ப சஃபர் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க உங்க பாஸ் இந்த நேச்சர்ல இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாரி பீப்பிள்ட்ட நீங்க மாட்டியிருப்பீங்க. எல்லாருமே இத மாட்டிட்டு ஆனா இவங்கள மாரி எம்பத்தான பீப்பிள் ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கிற மாரி ஹை எம்பத் யாருமே இருக்க மாட்டாங்க. அது இவங்களுக்குமே தெரியாது. ஸோ தெரியாதுங்கும்போது இவங்க அப்படியே அதிலேயே
விழிப்புணர்வே அடையாம இவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஜர்னிக்கு வரும்போது தான் அந்த விழிப்புணர்வை வந்து இறைவன் வந்து காட்டிக் குடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ நீங்க எதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு என்ன காட்டும் அப்டின்னா, இந்த ஜர்னிக்குள்ள இருக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு குடுக்கும். குடுத்ததுக்கப்புறம் இந்த ஜர்னி உடைய டேஸ்ட்ட கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு வந்து குடுத்துரும். சரிங்களா? ஸ்டார்ட்டிங்ல வந்து. ஏன்னா அப்பதான் நீங்க இந்த ஜர்னிக்குள்ள என்டர் ஆவீங்க. அப்பதான் நீங்க உணர்வீங்க. இப்படி நம்ம வந்து இத்தன வருஷம் வரைக்கும் இந்த மாரி நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லும்போது தான் ஒரு ஆர்வம் வரும். ஒரு தேடலுக்கான ஒரு இது வரும். விழிப்புணர்வு அடைய நீங்க போராடுவீங்க. இப்படி உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்காண்டி நெறைய விதமான வேலைகள் வந்து செய்வீங்க. அதெல்லாம் எண்ணில் அடங்காத வேலைகள். நீங்கள் அறியாமலே நெறைய செய்வீங்க. ஏன்னா உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரிகர்ஸ் வந்து உங்களுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கிறவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி மிரர் பண்ணி பண்ணி உங்களோட வூண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த வரும் இதில வந்து நான் என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைக்காலஜிக்கலா சில டெர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அதாவது நீங்க ஒரு பீப்பிள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு அதே ரூப்புக்குள்ள வந்து நீங்க கிடக்குறீங்க. எப்படி மீண்டு வர வர முடியல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, எப்படிடா ஏன் இதிலே தான் நமக்கு இருக்கு. நெறைய பேர் வந்து கேட்கறது அதுதான். அதாவது இந்த ஜர்னிக்குள்ள வந்தா எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாரி. இல்ல இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன சொல்றது? அத டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது எவ்வளவுத்துக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை குடுக்குது. நீங்கள் நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு வந்து எப்படி பண்ணுது? அதுவரைக்கும் நம்ம வந்து போலியான ஒரு முகமூடி அணிந்து தான் வந்து இந்த புவியில் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். உண்மை தன்மையே வந்து நம்மளுக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ஸ் இருக்கிற எந்த மாரி பண்ணுவாங்க? அப்படிங்கிறத நான் வந்து வரும் இதில ஒன்னொன்னா எடுத்து எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்தவங்கள வந்து கரெக்ட்டா பார்த்த உடனே எந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. உங்க சர்க்கிள்ஸா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்போ அவங்கட்ட இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கட் குடுத்துட்டு விலகி வருவீங்க. விலகி வந்தா தான் நீங்கள் முன்னேற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இவங்கள எப்படி வந்து நம்ம வந்து கட் பண்றது அப்படின்னா, இந்த இத பொறுத்தவரை எல்லாம் எனர்ஜி வைஸ் தான் கட் பண்ணணும். என்னைக்கு வந்து நீங்க எனர்ஜி வைஸ் கட் பண்ணிட்டு, மனம் வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல் ஆகுதோ, அந்த டைமில் அந்த கர்மா உங்களுக்கு போயிட்டுன்னு அர்த்தம். இத தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வருஷ காலமாக நீங்க ஒரு கர்மாக்குள்ள இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வலி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கர்மா தீரலன்னு அர்த்தம். என்னைக்கு வந்து அந்த கர்மா தீரும் தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்க எனர்ஜி வைஸ் அவங்க கிட்ட அதாவது அ ம மன்னிச்சுக்கிட்டு நான் வந்து வெளிய வர முடியலன்னா மறந்துறணும். டோட்டலாவே வந்து உங்களுடைய எண்ணத்தில் இருந்தே வந்து அத பிளக் பண்ணி தூர வீசிறணும். அப்படி பண்ணுனா தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். இதுல வந்து ஐய்யயோ! இதுல வந்து நீங்க எம்பத்த தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க இப்படியே தான் வருடக்கணக்கில் வந்து நீங்க வந்து கிடப்பீங்க. உங்களுக்காண்டி வாழ மாட்டீங்க. உங்கள் இன்னர் சைல்டுக்காண்டி நீங்க கேட்டதை வந்து உங்களால வந்து வாங்கி கொடுக்க முடியாது. இப்ப நான் வந்து சிறு வயசுல வந்து என்னுடைய த்ரோட் சக்ரா வந்து எப்படி வந்து பிளாக் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, உங்களுக்கு வந்து புரியும்னு நெனைக்கிறேன். இத மாரி நீங்க ஒண்ணொண்ணையும் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அதனால நான் இப்ப வந்து என் த்ரோட் சக்ரா வந்து எப்படி பிளாக் ஆச்சு, எப்ப வந்து அது வந்து உண்மையான ஓப்பன் அதாவது த்ரோட் சக்ரா பிளாக் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப பேசுறது கிடையாது. நான் பேசிட்டு தான் இருப்பேன். த்ரோட் சக்ரா பிளாக்னோன சிலவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அமைதியா இருக்கிறவங்க த்ரோட் சக்ரா பிளாக் அப்படின்னு கிடையாது. அது கிடையாது. சரிங்களா? அமைதியா இருக்கிறதுக்கும், த்ரோட் சக்ரா பிளாக்குக்கும், இல்ல வந்து பேசுறவங்களுக்கும் த்ரோட் சக்ரா ஓப்பன் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. இத நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். த்ரோட் சக்ரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்ரா. அந்த சக்ரா தான் வந்து உண்மையை பேசும். சரிங்களா? அந்த அந்த சக்ராக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பவர்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தன்மையை ஒரிஜினல் நேச்சரை காட்டக்கூடிய ஒரு ஒரு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து த்ரோட் சக்ரா. இப்ப நான் வந்து சிறு வயசுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டேஜ் ஏறி வந்து எந்தவித பயமும் இல்லாமல் நான் வந்து பேசக்கூடிய ஒரு 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 பெண். சரிங்களா? ஏன் அப்டின்னா, எனக்கு அந்த கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருந்திருக்கு. இது வந்து இப்ப வந்தது கிடையாது. எனக்கு வந்து ஏதோ பிறவியில் நான் நல்லா போல்டா பேசுவேன். இல்லன்னா, நான் சிறு வயதிலே எனக்கு அவ்வளோத்துக்கு திறமை வந்து இருந்திருக்காது. இடையில் எப்படி பிளாக் ஆச்சு? அப்படிங்கிறது தான் இதுல கேள்வி.
இப்போ நான் வந்து நான் படிச்சது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சேன். எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான். நான் வந்து அப் டூ அ அ 10த் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான் படிச்சிருக்கிறேன். ஸோ ரொம்ப லெவல் வந்து அவங்களோட இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இதில வந்து என்னைய பிடிச்ச ஒரு நான் வந்து எப்படின்னா, பைபிள் வேர்ட்ஸ்லாம் நான் போய் வந்து ஸ்டேஜ் ஏறி, அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அனுப்பிச்சுருவாங்க. நான் போய் வந்து பேசினேன் அப்படின்னா, என்னோட சவுண்டு நீங்க பார்த்தீங்கன்னா, கணீர் கணீர் இருக்கும். அந்த இத வந்து நான் அவ்ளோ அழகா வந்து நான் வந்து தைரியமாக அந்த வயசில் என்னைய வந்து பாராட்டாதவங்களே கிடையாது. அது வந்து நான் சிறு வயசில் எல்கேஜி, யுகேஜி படிக்கிற காலகட்டம். அப்ப என்னன்னா, ஒரு அதான் நான் சொல்றேன். அதாவது கிறிஸ்டியன்ஸ்லயே வந்து எவ்வளவு அந்த ஒரு மேடம், ஹெச்எம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் மட்டுமே இத பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெயின் அப் பண்ணி, கிட்டத்தட்ட 2 எத்தன வருஷம் 2 வருஷமாவது அவங்க வந்து அந்த இத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இன்னொருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியரோ, இல்ல வந்து அவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க. ஒரு ஒரு டீச்சர், ஒரு டாக்ஸிக் டீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன அப்டின்னா, இத்தனைக்கும் சிறு வயதில் அப்போ டீச்சர்ஸ் வந்து எப்டி இருக்கிறாங்க? எப்படி ஒரு மாணவியை வந்து ஒரு அதாவது வருங்கால ஜெனரேஷன்ஸோடைய இதுவே வந்து அ டீச்சர்ஸ்ட்ட தான் இருக்கு. ஆனால், இப்போ அது எல்லாமே நான் இருக்கிற காலத்திலே வந்து ரேர் கேஸஸ் தான். நல்ல டீச்சர்ஸு, நல்ல அறிஞ்ச டீச்சர்ஸு, நல்ல பிரில்லியன்ட்டான டீச்சர்ஸு, அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. இத பத்தி பேசினோம்னா பயங்கரமா பேசலாம். ஏன்னா, நம்மளுக்குள்ளே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்ப ஜெனரல் டாபிக்கா இத பத்தி பேசணும்னா பயங்கரமா பேசலாம் நம்ம. ஸோ அது வேண்டாம். நான் கன்டென்ட் மட்டும் நான் வரேன். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இவங்க வந்து ஒரு பொறாமையில் வந்து எதுக்கு இவள மட்டுமே இவங்க வந்து இப்டி இது பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கிறிஸ்டியன். ஸோ இன்னொரு கிறிஸ்டியன்ஸ் தான் வைக்கணும். இவ ஹிந்துவா இருக்கிறா. அப்போ மேடம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னோனே, மேடத்தோடைய மருமகள்ட்ட வந்து இவங்க போய் ரொம்ப இதாகி, இந்த பிள்ளைய ஸ்டேஜ் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி, இவங்க வந்து எனக்கு ஒரு சின்ன ரோல் போட்டு என்னைய வந்து உட்காத்தி வச்சு, அப்பவும் என்ன நீ அப்படி சொல்லி நம்மள வந்து என்ன பண்றதுன்னா, எல்லார் முன்னயும் வச்சுட்டு, "நீ என்ன பெரிய இவளா?" இப்பவும் சிறு வயதில் எப்படி ஆகுறோம், ட்ராமா ஆகுதுங்கிறத நீங்க கேளுங்க. ஸோ இப்படி என்னைய வந்து ரொம்ப ரொம்ப டீகிரேட் பண்ணி, என்னோட தரமே வந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அதுக்குள்ளே இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஐ திங்க் 4த் ஆர் 5த்ல தான் இவங்க வந்து வர்றாங்க. இவங்க என்ட்ரி குடுக்குறாங்க. அந்த 2 வருஷத்தில் என்னைய வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லெவல் டார்ச்சர் பண்ணி டியூஷனுக்கு வந்தா, டியூஷனுக்கு வரணும்னு கம்பல் பண்றது. டியூஷனுக்கு வந்தா, அங்க எல்லார் பிள்ளைகிட்டயும் வந்து நல்லா வந்து அ நல்லா கூட்டு சேர்ந்துட்டு, என்னைய மட்டும் ஒதுக்குறது. இப்போ எல்லாத்துலயும் கூட்டு சேர்ந்துகிட்டு ஒரு டீச்சரா இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒதுக்கி வைக்கும்போது, அவங்களுக்கு வந்து என்ன பேஸ் நடக்கும்னா, ஒரு ட்ராமா வந்துரும். ஏன் இவங்கள் வந்து இப்படி ட்ராமா குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வளராம இருக்கிறதுக்கு. இதுதான் டாக்ஸிசிட்டின்னு சொல்றோம். இப்போ இந்த காலம் வந்து இது வந்து நான் வந்து 4த், 5த்ல நடந்தது. இதே இதுதான் இப்போ உள்ள ஆன்மீக இதுலயும் நான் வந்து பட்டேன். சரிங்களா? அப்போ உலகம் வந்து மாறவே இல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சின்னு நான் சொல்றேன். ஆனால் நான் வந்து 4த், 5த் அப்புறம் 6த் வரைக்கும் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ளே வந்து ஒரு மாரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆனி ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கே பயம். கை, கால் எல்லாம் நடுங்குது. அப்புறம் 1 வருஷம் நான் சுத்தமா யார்ட்டயுமே வந்து பேசாம ஒரு மாரி ஆயிருது. ஏன்னா நம்மள வந்து அப்படியே மட்டம் தட்டி வந்து அப்படியே வச்சுர்றாங்க. வைக்கும்போது ஒரு 2 வருஷமா நான் ரொம்ப 3வது வருஷம் 6த்தும் வேற ஸ்கூலுக்கு போறேன். அப்பவுமே எனக்கு வந்து தைரியம் கிடையாது. 7த்ல வந்து ஒரு சார் வந்து, "இல்ல நீ வந்து ஒரு ஸ்பீச் குடு" அப்படிங்கிறாரு. நான் மாட்டவே மாட்டேங்கிறேன். "இல்ல நீ குடுங்கிறேன்." என் கை, கால் எல்லாம் நடுங்குது. ஆனாலும் ஒரு தைரியத்த வரவழைச்சுட்டு நான் போய் வந்து ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ஸ்பீச் குடுக்கேன். ஆனா, அந்த ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ போல்டா வந்து அவ்ளோ பேசின நான் வந்து அந்த ஸ்டேஜ் ஏறும்போது என் குரல்லாம் நடுங்குச்சு. அதுக்கப்புறம் தைரியத்த வரவழைச்சுட்டு வந்து நான் வந்து பேசிட்டேன். ஆனால் அந்த பிளாக்கேஜ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கான ஆசைகளை வந்து நான் அந்த பயத்துல வந்து சொல்லவே மாட்டேன். இப்ப எனக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசையா எனக்கு இருக்கு, வேணும் அப்டின்னா, நான் கேட்கவே மாட்டேன். அவங்களா புரிஞ்சுகிட்டு வாங்கி தரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். உரிமையோட கேட்கிறதே வந்து போயிடுச்சு. ஸோ என்னோட இன்னர் சைல்டுக்கு வந்து ஒரு விதமான இத குடுத்து, அதோட ஆசைகள எல்லாமே இதாகி, உண்மைத்தன்மைய வந்து வெளிப்படுத்தாமயே வச்சு, கிட்டத்தட்ட அத்தன வருஷங்கள் நான் வந்து வாழ்ந்தாச்சு. அந்த பிளாக் தான். உண்மைத்தன்மையை வந்து பேசுறதுக்கான தைரியம் இல்லை. அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ல நான் அப்படியே இருந்தாச்சு, வாழ்ந்தாச்சு. ஆனா
போல்டா பேசுவேன். மனதளவில் வந்து ரொம்ப ரொம்ப கட்ஸ் மிகுந்தவள் நானு. ரொம்ப சாதிக்கிற திறமை மிக்கவள் தான் நானு. இருந்தாலும் அந்த ஒரு வூண்ட் வந்து எனக்கு வந்து இருந்தது. ஆனால், இப்போ நான் இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன அப்டின்னா, இது வந்து நான் மறந்தாச்சு. அந்த வூண்ட அப்படியே போட்டு உள்ள போட்டு புதைச்சு, நல்லா மருந்து போட்டு ஆற வச்சு வச்சுட்டேன். அவ்வளதான். அத தொறக்கவே இல்ல. அது தொறந்தா தானே வலிக்கும் உங்களுக்கு. ஸோ தொறக்காமயே நம்ம வச்சுருவோம். ஆனால் இந்த ஜர்னிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வூண்ட்ஸ் வந்து வெளிய வருது. வெளிய வந்து எடுக்கிறேன். இதுலயும் நெறையா இந்த அப்பம் தான் வந்து தெரிய வருது. நார்சிசிஸ்ட்ஸ்னா யாரு? ஏன் வந்து நம்ம வந்து இப்படி இருக்கோம்? எதற்காண்டி நம்ம வந்து இவ்ளோ பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்? யாரு யாரு? நம்ம சரவுண்டிங்ஸ முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த பீப்பிள்ஸ வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சா தான் இவங்களுடைய இவங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து அடிமையா வந்து இருக்க மாட்டோம். இப்படி பல விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸை வந்து நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, அது மூலமா நெறைய பீப்பிள வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பார்த்த உடனே எனக்கு வந்து இப்ப தெரியிற அளவுக்கு இவுங்க இவுங்க வந்து வேம்பயரா இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவேன். ஜெலஸ் பொறாமை என்னைய பார்த்து கட்டாங்கன்னா, எனர்ஜி வைஸ் வந்து யாரனாலும் கண்டுபிடிக்கிற திறமை வந்து இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அடிப்படையில இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்ன? இவங்கலாம் எப்படி இருப்பாங்க? நார்சிசிஸ்ட்னா எப்படி பிஹேவ் எந்த அளவுக்கு நடிப்பாங்க? அதாவது இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள்ஸ்ல வந்து நெறைய கேட்டகரீஸ் இருக்கு. இன்னொன்னு முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு நார்சிசிஸ்ட் தான். சரிங்களா? நம்ம எல்லாரும் மனித பிறவிகள் எல்லாருமே ஒரு வகை நார்சிசிஸ்ட் தான். ஆனால் சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு 25% இருக்கிறவங்க ஓகே. 25 கூட வேணாம். 10 ஓகே அப்படின்னு சொல்லலாம். 25 இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா, 100 வரைக்கும் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுல என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள்ல இருந்தீங்கன்னா, நீங்கள் யார் சொன்னா அவங்கள பத்தி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ஸ் இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து அவ்ளோ அழகா நடிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டுனா அப்படி குடுக்கலாம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியாதுங்க. ஏன்னா, நான் இத பத்தி ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தேன் நானு. அதுக்கப்புறம் தான் இவங்களலாம் வந்து டக்குன்னு கண்டுபிடிப்பேன். அதாவது இப்படின்னா இப்படின்னு போயிருவாங்க, அப்படின்னா இப்படின்னு போயிருவாங்க. அதுக்கு வந்து அதாவது அடுத்தவங்களுடைய உண்மை ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு இவங்களால வந்து இவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்களுடைய சுயநலத்தை அவங்களுக்கான ஒரு இதுதான் வந்து பார்ப்பாங்க. இதுதான் நார்சிசிஸ்ட் பிஹேவியர். இதுல வந்து 50% 75% இருக்கிறவங்கட்டனா இவங்க நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் ஒண்ணு கூட நிறைவேறிக்காது. அவங்களோட ஆசைகள தான் வந்து உங்கட்ட வந்து திணிப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல நான் ரொம்ப இதா என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது இவங்கள வந்து வெளி ஆட்கள் வந்து யாருமே வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியன் படம் நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா தெரியும். அதாவது அந்த ஜெயம் ரவிக்கான கேரக்டர் வந்து எப்படி வந்து பண்ணும். அந்த லாஸ்ட்ல அவன் பர்ஸ்ட் ஆகி வெடிப்பான் தெரியுமா? அது 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 இதுதான் வந்து இந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர்ஸ் வந்து வெளிய பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான அப்பா அப்படிங்கிற கேரக்டர்ஸ் இருக்கும். பட் ரியல் ரியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ஸ். அடுத்தவங்களுடைய உ உ உண்மையான ஒரு ஆசை, ஒரு ஒரு இதை வந்து இவங்க வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. ரொம்ப அழகா வந்து நடிப்பாங்க. என்ன கேட்டாலும் நான் உனக்காண்டி தான் பாசமா இருக்கிறேன். நான் உனக்காண்டி தான் செய்றேன். உனக்காண்டி தான் எல்லாம் பண்றேன். நான் அன்பா இருக்கிறேன், பாசமா இருக்கிறேன், காதலா அப்படியே நான் உருகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள பத்தி வந்து ஒரு அக்கறை இருக்காது. உண்மையான அன்பை வந்து நீங்க பெற்றிருக்கவே மாட்டீங்க. பாசத்த பெற்றிருக்க மாட்டீங்க. காதல பெற்றிருக்க மாட்டீங்க. அப்புறம் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இவங்களால வந்து நெறைய தடப்பட்டுருக்கும். ஃபுல்லுமே நீங்க என்னன்னா, உங்களை இழந்திருப்பீர்கள். உங்களுடைய சுயத்தை இழந்திருப்பீர்கள். நீங்க வந்து டோட்டலாவே நீங்க வந்து நீங்க உங்களோட இதுவே நீங்க விட்டுருப்பீங்க. ஃபுல்லும் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ். இதுதான் வந்து நீங்க வந்து அதாவது உங்களுக்காண்டி வாழாமல் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுல விட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேருலை ஒன்றுமே இந்த புவியில் வந்து இந்த ஆத்மா பிறந்திருக்குன்னா, உனக்காண்டி நீ வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கு. நீ வந்து அடுத்தவங்களுக்கு செய்யலாம். பட் உன்னை நிலைநிறுத்திட்டு இதெல்லாம் கத்துக் குடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரட்டை சுடர் பயணம் தான். உனக்கான டியூட்டியை நீ பண்ணி ஆகணும். உனக்கான கடமையை நீ எடுத்தாகணும்.
அப்படிங்கிறதை ரொம்ப அழகா இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் தான் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்னைய மாத்திட்டு ஏன் அப்டின்னா, நம்ம டோட்டலாவே எம்பத்தா இருந்திருப்போம். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஜர்னில இருக்கிறவங்க எல்லாருமே எம்பத்தா தான் இருப்பாங்க. ஸோ, இந்த டெர்ம்ஸ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ள மாட்டியிருந்தா, அதுலருந்து நீங்க வெளிய வரல முடியும். ரிலேஷன்ஷிப் கூட இருந்தா, அதுலருந்து எப்படி வந்து பிரேக் பண்ணலாம்னு நெனைக்கலாம். எனர்ஜி கட் பண்ணலாம்னு நெனைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு தெரியும். ஸோ, அடுத்ததுல இருந்து இந்த மாரி பீப்பிள்ஸோட என்ன எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி சொல்லி சொல்றேன். உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.